விஜய் அவர்களை பார்த்து நீங்க வந்து மக்கள் உங்களை 65% நிராகரிச்சிட்டாங்கன்னா அப்ப நீங்க 25 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்ட போது பூரா 100% மக்கள் உங்களை ஆதரிச்சாங்களா? இதெல்லாம் அபத்தமான வாதம் ரமணி. இதெல்லாம் எப்படித்தான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவருக்கு இப்படி எல்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னே புரியல. இது எவ்வளவு நகைப்புக்கு உண்டான வாதம்ங்கிறது அவங்களுக்கு புரியலையான்னு தெரியல. உங்களோட 5 வருஷம் பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனே அவருடைய கட்சியை நீங்க கலங்கப்படுத்துறீங்களா? நீங்க இது வந்து அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து அவங்க தாவேக்காக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்கிறதுக்காகவே அவங்கள மறைமுகமா நீங்க எதையோ ஒண்ணு பேசி அவங்களை நீங்க அசிங்கப்படுத்துறதா? இது யார் அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு நீங்க யார் அசிங்கப்படுத்துறீங்க? அப்போ இன்னைக்கு வரைக்கும் யாராவது 2019 திமுக கூட கூட்டணி இருந்த கட்சிகள் இல்ல ஐயா முத்தரசன் சொல்றது தப்பு, நாங்க இந்த திமுக கூட்டணியில காசு வாங்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா ரமணி பொது வழியில? இல்ல, யாருமே இல்லை. அப்போ நீங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றீங்களா? ஏன் எடப்பாடியார் வந்து மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மட்டும் நீக்கி கட்சி அடிப்படையிலிருந்து நீக்கல? காரணம் என்னன்னாக்கா இப்போ அவங்கள கட்சியை விட்டு நீக்கிட்டாருன்னா எம்எல்ஏ பதவி போயிடும். அப்போ இந்த 25 எம்எல்ஏக்கும் பதவி போயிடுச்சுன்னா அது 25 தொகுதி வந்து காலியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 25 தொகுதிகளுக்கு ரீஎலெக்ஷன் வச்சாகும். ரீஎலெக்ஷன் வச்சா இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க ரமணி? அப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம சொன்ன உடனே விஜய் அவர்கள் பயந்துட்டாரு, முதல்வர் பயந்துட்டாரு, இனிமேல் நம்ம எது ஒன்றுனாலும் கம்பு சூத்துனா அவரை வந்து பயப்படுத்திக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க ரொம்ப ஏமாந்துருவாங்க. ஏன்னா விஜய் வந்து அக்ரஸிவ் பர்சன் கிடையாது, ஆனால் வெரி அசர்ட்டிவ் பர்சன். உதயநிதி ஸ்டாலின் உள்ளார இருந்திருந்தா இன்னைக்கு இப்போ எக்ஸ் வலைதளத்தில் கொடுத்த பதிலாக அவர் சட்டசபையிலே கூட கொடுத்துருப்பார். ஒரு மாவட்ட செயலாளர் லெவலில் நீங்கள் சரியாக வேலை பார்க்கல, தோத்துட்டீங்க, உங்ககிட்ட கொடுத்த எம்எல்ஏ சீட்டு தோத்துருச்சு, அதனால் உங்களை மாத்திரங்கிறது சரியான நடவடிக்கையாக இருந்தால், நான் தலைவர் தமிழகத்தில் தழுவிய தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறங்க போது அப்போ இந்த தலைவர் பதவியும் மாற்றணுங்கிற கோரிக்கையை அந்த மாவட்ட தலைவர்கள் மனசுக்குள்ள நினைப்பாங்களா இல்லையா? எதையாவது ஒன்று பண்ணி சிறுபான்மையினருடைய வாக்கை நம்ம திருப்பி வாங்கணுங்கிறதுல பெருமுனைப்பு காமிப்பாங்க. அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாங்க? அதில் தாவேகா விஜய் அவர்களாகட்டும் அவர்களுடைய கட்சிக்காரங்களாகட்டும் ரொம்ப சூதானமாக இருந்து அவங்க விரிக்கிற வலையில் போய் சிக்கிக்காம ரொம்ப நிதானமாக அந்த விஷயங்களெல்லாம் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணுங்கிறதும் என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். 2019 வந்து நீங்க சினிமா நடிகன் ப்ரொடியூசராக இருந்தவர் 2021 எம்எல்ஏவாகி 2023 வந்து நீங்க மினிஸ்டர் ஆயிட்டு 2024 துணை முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு வேற யாருக்காவது திமுக கிடைச்சிருக்கா? அப்ப இந்த வாய்ப்பு உங்களுக்கு எதனுடைய அடிப்படையில் கிடைச்சது? நீங்க யாருக்கு பேரன் யாருக்கு மகன்கிற அடிப்படையில். அப்ப நீங்க தானே சார் நீங்க சொல்ற சனாதனத்துடைய உச்சமா இருக்கிறீங்க. நீங்க தானே சனாதனத்துடைய உச்சமா இருக்கிறீங்க. அப்ப சனாதனத்தை ஒழிக்கணும்னா என்ன பண்றது? அப்போ தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. சார், சட்டசபையில் இப்போ பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரசாரமாக போயிட்டுருக்கு. நேற்று கூட எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். 65% மக்கள் உங்களை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, இருந்தாலும் உங்களுடைய ஆட்சி எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படாமல் நாங்கள் பின்னால் இருப்போங்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதற்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எங்களை 65% மக்கள் வந்து ஏற்றுக்கலன்னா போது கூட உங்களுக்கு 3.98 அதாவது 3.68% மக்கள் உங்களை வந்து ஆட்சியில் இருந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு. சார், அதை எப்படி பார்க்க? கோடி மக்கள். அதாவது இது ரொம்ப அபத்தமான வாதம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வச்ச வாதம். இது வந்து நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட், எத்தனை பர்சன்டேஜ் வாங்குறாங்கங்கிறது இல்லை. கூட வந்த வாக்காளரோட இப்போ கூட அவர் நம்ம திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூரில் ஜெயிச்சது ஒரு வாக்கில் ஜெயிச்சிருக்காங்க. அது இப்போ வந்து அது கேஸில் இருக்குது. பட் ஒரு வாக்கில் அது ஜெயிச்சது உண்மைன்னா அது ஒரு வாக்கில் ஜெயிச்சது தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்குற இந்த கேள்வி அபத்தமான ஒரு கேள்வியாக தெரியலையா? இவங்க வந்து 25 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டாங்கன்னாங்க. எப்படி 100% மக்கள் இவங்களுக்கு வாக்கு போட்டு தான் ஆண்டுட்டு இருந்தாங்களா? இவங்க எத்தனை சதவீதம் வாக்கு வாங்கினாங்க? இவங்களை எத்தனை சதவீதம் மக்கள் நிராகரிச்சாங்க?
அப்ப இது வந்து எல்லா அரசாங்கத்துக்கும் பொதுவானது. ஆனா எல்லா மாநிலத்துக்கும் இன்னைக்கு மத்தியில பாரதிய ஜனதா தொடர்ந்து 3வது தடவ ஆட்சிய பிடிச்சிருக்குன்னா கூட 100% மக்களும் இந்திய மக்களும் அவங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்கன்னு அர்த்தமா? ம். எப்படி வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்துகிட்டு இந்த மாரி ஒரு அபத்தமான வாதத்தை எல்லாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கிறாருங்கிறதே புரியல. அப்ப அடிப்படையிலேயே உங்களுக்கு வந்து இந்த அரசியல் அமைப்பே தெரியலையா? இது ம். எப்படி ஒரு தேர்தல் நடக்குதுன்னு புரியலையா? ம். அப்போ இன்னைக்கு வந்து அவங்க வாங்குன வாக்கு சதவீதம் வெறும் 24.19%. தாவேகா வாங்குனது 34.92%. அப்படி பார்த்தாலும் நீங்க சொல்ற பிரகாரமே வருவோமே. அதனால தான் அப்ப விஜய் சொன்னாரு, நாங்க வந்து தனியா நின்னு நாங்க 31.1%, 35.1% வாங்குனோம். நீங்க 26 கட்சிகளோட கூட்டணி வைத்து தான் நீங்க 24.1% வாங்கியிருக்கீங்க. இல்ல அது கூட வந்து அந்த கட்சிக்கு உண்டான வாக்குனே வச்சுக்கலாம். ம். ஏன்னா அந்தந்த கூட்டணி கட்சிகளுக்கும் இடத்துல நிக்கும்போது அவங்கவங்க வாங்குற வாக்கு ம். அந்த கூட்டணி அவங்கவங்களுக்கு. கட்சிகளுக்கு போயிடும். அப்ப திமுகவினுடைய வாக்கு சதவீதம் 24.19ங்கிறதுல அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ம். அப்போ இவருக்கு வந்து 100க்கு 35% வாக்குனா மீதி 65 பேர் உங்களை வந்து நிராகரிச்சிருக்காங்கன்றீங்க. ம். உங்களுக்கு 100க்கு 24% தான் வாக்குனா அப்ப உங்களை 76% மக்கள் நிராகரிச்சிருக்காங்க இல்லையா? ம். அப்ப 76% மக்கள் நிராகரிக்கிறங்கிறது பரவாயில்லையா? 65% மக்கள் நிராகரிப்புங்கிறது பரவாயில்லையா? இது எப்படின்னா சார் 10th ஃபெயிலு 8th பாஸ்ங்கிற மாரி. அ அ அதாவது திமுகவுக்கு எப்பயுமே வந்து இந்த நம்பர்னாவே அவங்களுக்கு அலர்ஜி. ம். ஏன்னா முதல்லே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டம்போது 98% முடிச்சிட்டோம்னு ஐயா நேரு ம். அவர்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. ம். அப்புறம் 50 ஆச்சு, 60 ஆச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு இப்படி முன்னுக்கு பின் முரணா போயிட்டே இருந்துச்சு. ம். அதுலயும் கணக்குல தகராறு. அடுத்தது வாக்குறுதி குடுத்திருந்தாங்க அவங்க. ஒரு 505 வாக்குறுதி. அதுக்கப்புறம் தனியா வந்து ஒரு 26 வாக்குறுதிகள் பின்னாடி கொடுத்து ஒரு சற்று ஏறக்குறைய 16 வாக்குறுதிகள். ஒரு மொத்தமாவே நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க 98% வாக்குறுதிகள நிறைவேத்திட்டோம். ம். நானே பல விவாதத்தில கேட்டிருக்கேன். ஏங்க 505னா 98%னா ம். அது 497 வாக்குறுதிய நிறைவேத்திட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ இன்னும் 8 வாக்குறுதி தான் நீங்க நிறைவேத்தாம இருக்கிறீங்களா? ம். அப்புறம் கடைசில என்னாச்சு? இல்ல நாங்க 70%, 80%, 85%ன்னு ம். போயிட்டு அதிலயும் வந்து நம்பர உருட்டுனாங்க. ம். அப்ப எப்பயுமே இந்த திமுகவுக்கும் அவங்க சொல்ற நம்பர்னுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. அப்போ இன்னைக்கு நேத்து வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவரு, அவரு பேசின அந்த பேச்சு வந்து ரொம்பவே அபத்தமான வாதமா நான் பார்க்கிறேன். ம். அது இல்லாம அடுத்தது வேணா நீங்க எடுத்துக்கலாம். விஜய் அவர்கள் வெறும் தனியா வாங்குறாரு. நீங்க வந்து கூட்டணி கட்சியோடயும் நீங்க இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு உண்டான வாக்கு சதவீதம் எவ்வளோ? அவருக்கு உண்டான வாக்கு சதவீதம் எவ்வளோ? இதுல இன்னொன்னு என்ன கம்பு சுத்துவாங்கன்னா, பாருங்க நாங்க நின்ன தொகுதி வந்து 176 தொகுதி தானே நாங்க நின்னோம்பாங்க. ம். அப்ப அந்த தொகுதியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி வாக்கு பூரா உங்களுக்கு வந்திருக்குல்ல? ம். கண்டிப்பாக. அதனால தான் ஒரு கூட்டணி நிக்கும்போது அந்தந்த கட்சிக்கு அந்தந்த தொகுதியில வாங்கக்கூடிய வாக்கு அந்தந்த கட்சிய சார்ந்தது. ம். ஏன்னா அந்த வாக்கு சதவீத அடிப்படையில தான் நீங்க சீட்டே ஒதுக்குறீங்க. ம். அப்போ நீங்க வெறும் 35% வாக்கு வாங்கி மக்களினுடைய ஆதரவ வாங்கி இன்னைக்கு வந்து உட்கார்ந்திருக்காங்க. ம். நீங்க வந்து வெறும் 24.19% வாங்கி நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க. அதுவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ம். பொதுச் செயலாளர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஒரு 15 மந்திரிமார்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. எந்த விதத்துல நீங்க வந்து இத நீங்க சப்பக்கட்டு கட்டி நியாயப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? ம். அப்ப இது வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடு, ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடா தான் நான் பார்க்கிறேன். ம். இப்ப இதுல கூட இன்னைக்கு அதிமுக 3வதா வந்திருக்கு. நீங்க திமுகவும் அதிமுகவையும் கம்பேர் பண்ணினீங்கனாவே, ம். திமுக போன தடவ 133 சீட் வச்சிருந்தாங்க ரமணி. ம். இப்ப 59. 89. 74 சீட்டு குறைஞ்சிருக்கு. அப்ப 56% உங்களுடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு. ம். அதிமுக 66 சீட்டு வச்சிருந்துச்சு. ம். இப்ப 47. அப்ப அவங்களுக்கு 19 சீட் குறைஞ்சிருக்கு. ம். அவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 28% குறைஞ்சிருக்கு. ம். அப்ப அதிமுகவை விட உங்களுடைய சேதாரம் 2 மடங்கு. அதிகமாயிருக்கு. 2 மடங்கு அதிகம். இதைத்தான் நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம பல இன்டர்வியூல சொல்லியிருக்கோம். அதிமுகவுக்கு 1 அடி விழுந்தா திமுகவுக்கு 2 அடி விழுகுங்கிறது இப்ப அப்படியே அப்சல்யூட்டா ப்ரூவ் ஆயிருக்கு. ம். அப்போ நீங்க அதிமுகவினுடைய பெர்ஃபார்மன்ஸை விடவும் நீங்க மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதில் வச்சுக்கிட்டு நீங்க போய் விஜய் அவர்களை பார்த்து நீங்க வந்து மக்கள் உங்களை 65% நிராகரிச்சிட்டாங்கன்னா, அப்ப நீங்க 25 வருஷமா தமிழ்நாட்டை ஆண்ட போது பூரா 100% மக்கள் உங்களை ஆதரிச்சாங்களா? இதெல்லாம் அபத்தமான வாதம் ரமணி. இதெல்லாம் எப்படித்தான் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறவருக்கு இப்படிலாம் எழுதி கொடுக்குறாங்கன்னே புரியல. இது எவ்வளவு நகைப்புக்கு உண்டான வாதம்ங்கிறது அவங்களுக்கு புரியலையான்னு தெரியல. ம். சார் நீங்க சொல்றீங்க நகைப்புக்குரிய வாதம் அப்படின்னு. ஆனா கடந்த 2 நாட்களாக எதிர்க்கட்சி தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பணி வந்து ஆகோ ஓஹோன்னு அதாவது அவங்களுடைய கட்சிக்காரர்களால் புகழப்படுகிறது. நல்லா ஸ்கோர் பண்ணி விட்டார் உதயநிதி ஸ்டாலின், ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஸ்கோர் செய்து விட்டார் அப்படிலாம் பேசுறாங்களே.
என்ன ஸ்கோர் பண்ணிட்டாரு? அதை தூங்குற மணிகாரன் எழுப்புனா பழைய கந்தாயம் கேட்பான்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த மாரி வந்து இவரு வந்து கேள்வி கேட்டு போயிட்டார். உடனே நம்ம நேத்து நான் ஒரு நேஷனல் சேனல்ல டிபேட்ல இருக்கும்போது கூட உடனே வந்து அதில திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பெர்சன் கேட்குறாரு, "இல்ல இது வந்து சட்டசபையில தான பதில் சொல்லணும். ட்விட்டர்ல போய் போடுறாருன்னு." நீங்க சட்டசபையில இருந்தா தானே சார் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு? நீங்க தான் பேசி முடிச்சோனே அப்ஸ்டெயின் ஆயிட்டீங்களே. எப்படி பதில் சொல்றது உங்களுக்கு? அப்போ பொது வெளியில போட்டா தானே உங்களுக்கு தெரியும். அதனால தான் அவர் வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காரு. அப்போ நீங்க வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு எவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறீங்க இல்லையா விஜய் மேல அவர்கள் மேல. வந்த 2வது நாளே இவ்வளோ விமர்சனங்கள் வைக்கிறீங்க. வைங்க தப்பு இல்ல. எதிர்த்து ஓட்டு போட்டுருக்கணுமா இல்லையா ரமணி? எதுக்காக வெளிநடப்பு செஞ்சீங்க? உங்களுக்கு தான் அந்த ஆட்சி மேல அவ்வளோ விமர்சனங்கள் இருக்குல்ல. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய அணி வந்து 22 பேர் எதிர்த்து வாக்களிச்சாங்களா இல்லையா? நீங்களும் எதிர்த்து வாக்களிச்சிருக்கணும்ல. தோக்குதோ தோக்கலையோ உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணணுமா இல்லையா? பெருந்தன்மையே கட்டுறாங்க சார். என்னத்த போய் பெருந்தன்மை இதுல? என்ன பெருந்தன்மை இருக்குது இதுல? அப்ப பெருந்தன்மை இருக்கிறவங்க பேசுற பேச்சா இது? அவர் விஜயனுடைய அறிக்கையை நேற்று பார்த்தீங்கல்ல, எவ்வளவு காட்டமா அவர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து என்னத்தை போய் ஸ்கோர் பண்ணிட்டாரு இவரு? தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா வாயை கொடுத்து புண்ணு வாங்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் இது. கம்முன்னு இருந்தாங்கன்னா கூட அவங்க இவ்வளவு தூரம் உங்களை வந்து விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம அங்க போய் வந்து வைக்க வேண்டிய விமர்சனம் இல்லாம வச்சுட்டு அதுல வேற இன்னொன்னு கேட்கிறாரு. சோஃபா பாலிடிக்ஸை பத்தி பேசுறாரு. புஷ்பா பாலிடிக்ஸ். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சோஃபால வந்து பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு எம்எல்ஏக்களை வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்க. நான் இதையும் கேட்டேன் நேற்று விவாதத்திலே. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆபீஸ்க்கு போறதா விஜய் அவர்கள் இருந்துச்சு. அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல சோஃபா போச்சா இல்லையா? அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பதில் என்ன? இந்த சோஃபா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போன சோஃபாவுடைய பதில் என்னன்னு கேட்டேன் நான். பதில் இல்லை அவங்க கிட்ட. அப்போ நீங்க யாரை கலங்கப்படுத்துறீங்க? உங்களோட 5 வருஷம் பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவனே அவருடைய கட்சியை நீங்க கலங்கப்படுத்துறீங்களா? நீங்க இது வந்து அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து அவங்க தாவேக்காக்கு போய் ஆதரவு கொடுக்குறாங்கிறதுக்காகவே அவங்கள மறைமுகமா நீங்க எதையோ ஒன்று பேசி அவங்களை நீங்க அசிங்கப்படுத்துறதா? இது யார் அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு நீங்க யார் அசிங்கப்படுத்துறீங்க? அப்ப இதெல்லாம் ரொம்ப அபத்தமான வாதம் ரமணி. அது அவர் என்ன ஸ்கோர் பண்ணிட்டாருன்னு திமுக காரங்க புலகாங்கீதம் அடைகிறாங்கன்னு எனக்கு புரியல. இது வந்து உள்ளபடியே சில காமெடியா பேசினார். அதையெல்லாம் நம்மளே கூட ரசிச்சோம். நாங்க உங்களுக்கு லயோலால வந்து எல்லாருமே ஒன்னா படிச்சோம். இருந்தாலும் நாங்க ஆட்சி அமைக்கிறதுல சீனியர். ஓரளவுக்கு ஒரு லைட்டர் சென்ஸ்ல பேசுறது அதெல்லாம் ஒரு பரவாயில்ல. அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஆனா நீங்க வரக்கூடிய கோர் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? நீங்க பேசுற பேச்சுல அந்த நகைச்சுவை உணர்வெல்லாம் எடுத்துட்டு வாட் இஸ் த கோர் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அது அபத்தமா இல்லை இருக்கு அந்த மெசேஜ். அவர் அதான் கோர் சப்ஜெக்டா சொன்ன கோர் வார்த்தைகளா சொன்ன விஷயங்கள் வந்து கூவத்தூர் மாதிரி நீங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஆட்சி காலம் எத்தனை நாள் நீடிக்கும்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிருக்கீங்க. அவர் அந்த கூவத்தூரை பேசினதுக்கு ஐயா எடப்பாடியாரே எந்திரிச்சு பதில் கொடுத்தாரா இல்லையா? நாங்க இருந்தது பூரா கூவத்தூர்ல அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க எப்படி அதை கூவத்தூரை பத்தி பேசலாம்? அவரு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். அதுலயும் அவர் வந்து நெகட்டிவ் ரிமார்க்ஸ் தான் வாங்கினார் அவர் சொன்ன இதுக்கு. அப்போ இது வந்து எந்த இடத்துலையுமே வந்து இல்லை. இப்போ நம்மளே பல நேர்காணல்களில் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம பேசினதில்லை. ஏற்கனவே 2019 தேர்தலில் இவங்க சிபிஐக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. இப்போ இவங்க வந்து தேர்தலுக்கு முந்தின ஹார்ஸ் ட்ரேடிங்னா அப்போ அது தேர்தலுக்கு முன்னாடி பண்ண ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லையா? கட்சியை விலைக்கு வாங்குற. அப்போ சிபிஐக்கு 15 கோடி கொடுத்தீங்க, சிபிஎம்முக்கு 10 கோடி கொடுத்தீங்க, கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு 15 கோடி கொடுத்தீங்க. அதை பூராமே நீங்கள் அஃபிடாவிட்டில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனையெல்லாம் வெளியே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஐயா முத்தரசன் பேசுறாரு, கம்யூனிஸ்ட் தலைவர் பேசுறாரு, நாங்க நாச்சுக்கு வந்து அக்கௌண்ட்ல வாங்கணும், கூட்டணியில் இருந்த எல்லா கட்சியும் அக்கௌண்ட்ல வாங்கல, ஆனா எல்லா கட்சியும் பணம் வாங்கியிருக்குன்னாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க திமுக அப்ப நீங்க உங்களை மாதிரியே மற்ற கட்சி இருக்குன்னு நினைச்சிட்டு பேசுறாங்களா அவங்கன்னு புரியல. அப்போ இன்னைக்கு வரைக்கும் யாராவது 2019 திமுக கூட கூட்டணி இருந்த கட்சிகள் இல்ல ஐயா முத்தரசன் சொல்றது தப்பு, நாங்க இந்த திமுக கூட்டணியில காசு வாங்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராவது பேசியிருக்காங்களா ரமணி பொது வழியில? இல்ல, யாருமே இல்லை. அப்போ நீங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றீங்களா? அதனால வந்து இவங்க பின்னாடி ஹார்ஸ் ட்ரேடிங் பண்றாங்கன்னு நீங்க பேசுறீங்களா? இது ஃபர்ஸ்ட் இது ஆரம்பிச்சது வந்து அண்ணன் டிடிவி அவர்கள் கவர்னர் மாளிகையில் போயிட்டு அவர் பத்திரிகையாளர்களை சந்திச்சு நான் லெட்டரே கொடுக்கல, எனக்கு ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டேங்கிறாரு, இல்லை ஃபோனுக்கு இது பிடுங்கி வச்சிருக்காங்களோ. ஃபோனை யாருக்கிட்ட ரமணி பிடுங்கி வச்சிருக்க முடியும்? அவர் எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா ஆள் கடத்தி வச்சிருக்காங்க, ஃபோன் கூட அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணார். அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து அவங்க 2 பேருமே வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. வலது பக்கம் ஐயா டிடிவி நிற்கிறாரு, இந்த பக்கம் வந்து எஸ் காமராஜ் நிற்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஏங்க உங்களை தாவேக்காக்காரங்க அணுகி ஏதாவது பேசி இதெல்லாம் பண்ணாங்களான்னு. தாவேக்காக்காரங்க எங்கிட்ட பேசவும் இல்லை அணுகவும் இல்லைங்கிறார். இது யாருக்கு உண்டான பதில் ரமணி? இது
பக்கத்தில் நிற்கிற டிடிவிக்கான பதில். நீங்க கேட்ட கேள்விக்கு அவரே பதில் சொல்லிட்டாரு சார். அப்ப ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கலன்னு முகத்துல கறி அங்கேயே பூசிட்டாருல. ம். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னத்த போய் நீங்க அங்க பண்ண போறீங்க? இதே மாதிரி பொய் குற்றச்சாட்டை தானே இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வச்சிருக்காரு. எப்படி வந்து ஆஹா ஓஹோ பயங்கரமா பிடிச்சிட்டாருன்னு என்ன எப்படி சொல்ல முடியுது? நான் அதனால தான் சொல்றேன், அவர் எங்கேயுமே ஸ்கோர் பண்ணல. ஹி ஹஸ் ஸ்கோர்ட் நெகட்டிவ்லி. அந்த காமெடியா பேசுனதை தவிர, அது நானும் கூட ரசிச்சேன். ஒரு ஜாலியா அதை தவிர ஒரு ஸ்டஃப்னு பார்க்க போனா ஒன்றும் இல்லை ரமணி அதில். ஓகே சார். இந்த குதிரை பேரத்தை பற்றி பேசுகிற போது தான் அந்த சட்டசபையிலையும் இந்த வாதம் எழுந்துச்சு. இந்த மாதிரி இந்த ஆட்சி வந்து தாவேக்கா ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக குதிரை பேரம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அந்த இடத்துல முதலமைச்சராக இருந்த திரு விஜய் அவர்கள் ஒரு பதிலை கொடுத்துருந்தார். நாங்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடலை, குதிரை வேகத்தில் ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு. இந்த வார்த்தைகளை எப்படி பார்க்குறீங்க சார்? கரெக்டு தானே. இப்போ நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பதவி ஏற்பு விழாம்போது பதவியை ஏற்றுப்பாங்க. அந்த கோப்புகளில் கையெழுத்துறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செயலகத்துக்கு போய் தான் அவங்களுடைய ஆஃபீஸில் போய் தான் கையெழுத்து போடுவாங்க. ஆனால் முதல்ல இந்த 3 அந்த 200 யூனிட் ஃப்ரீ, பெண்கள் சிங்கப்படை, அதே மாதிரி போதை தடுப்பு சட்டம், எங்க ரமணி இது கையெழுத்து போட்டாரு? நேரு ஸ்டேடியம். பதவி ஏற்ற நேரு ஸ்டேடியத்திலே கையெழுத்து போடுறாரு. அதான குதிரை வேகம். நான் இதுக்காக நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸ்லேருந்து எடுத்துக்கல, நான் முதல்ல எடுத்தவொடனே அதை நான் கையெழுத்து போடுறேன். அதுக்கு அடுத்தது சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி 717 டாஸ்மாக மூடிட்டு வந்தாங்க இல்லையா? ஒரு அம்மா வேற பேட்டி கொடுக்குறாங்க, 40 வருஷமா நான் இந்த கடையை மூடுறதுக்காக எவ்வளவோ நான் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேங்க, இந்த இடத்துல இருந்து எடுக்க முடியல, இப்போ சீஃப் மினிஸ்டர் ஒரு ஆர்டர் போட்டோன்னே இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 717 கடைகள் வழிபாட்டு தலங்களுக்கு பக்கத்தில், பொதுமக்கள் கூடுற இடத்துல, பள்ளிகளுக்கு அருகாமையில் இருக்கிற, இதுதானே இத்தனை நாளாக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தோம். யாராவது ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்களா ரமணி? அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூடுங்கன்னு அவரா எடுத்து வந்து 717 வந்து காலி பண்ணிட்டு தானே வந்து அவர் உட்கார்றாரு. அப்போ அதில் கூட கட்சிகள் பூராமே ஆதரிச்சுவீங்க எதிர்ச்சிவீங்க எல்லாமே அந்த செயல்பாட்டை நீங்க பாராட்டி தானே எதிர்த்தீங்க, பாராட்டி தானே ஆதரிச்சும் செஞ்சீங்க. அப்போ இதெல்லாம் குதிரை வேகத்தில் அவர் போறாருன்னு தானே அர்த்தம். எந்த இடத்துல வந்து அவர் வந்து இல்ல வெயிட் பண்ணலாம்னு ஏதாவது இருந்தாரா? அப்போ அதெல்லாம் தான் செய்கையில காமிக்கிறாரு. இது நம்ம வந்து வரவேற்று தான் ஆகணும் நம்ம. சரி சார். அதாவது இந்த எலெக்ஷனில் நிறைய அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் உள்பட நிறைய பேர் சொன்னீங்க. அதே மாதிரி தான் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தவங்களும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, எதிர்கட்சியாக இருந்தவங்களும் போட்டி போட்டு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ இந்த இந்த 144 என்ற இலக்கை அடைந்த உடனே விஜய் வந்து தனக்கான பலம் கிடைச்சி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஹானஸ்டாக அந்த இடத்துல ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் போய்விட்டது. இப்போ அதிமுகவில் ஆதரவு கொடுத்தவருடைய நிலை வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது ஒரு பக்கம் ஒரு அரசியல் ஆய்வாளர்கள், சம்மந்தப்பட்ட அந்த சட்டசபையில் உள்ள முன்னாள் நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கொறடாவே நியமிக்கலை, கொறடா 2 தரப்பிலும் நியமிக்கல, அதனால வந்து இவங்க ஆதரவு கொடுத்தது வந்து எந்த கட்டத்திலையும் கட்சி தாவல் சட்டத்துக்கு வராது அப்படின்னு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னுடைய பார்வையில் வந்து ஒரு கட்சிக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து, லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த்துன்னு இருக்குது. இப்போ ஏற்கனவே கோர்ட்டு வந்து தீர்ப்புகள் கொடுத்தது கூட இல்லை, லெஜிஸ்லேட்டிவ் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தும் அந்த கட்சி தலைமை என்ன சொல்கிறதோ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது ஒரு ரூலிங் இருக்குது. ஆனால் அது ஏற்கனவே விப்பெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள். பட் இங்க தமிழகத்துல என்ன பிரச்சனைனா, விப்பே அப்பாயிண்ட் பண்ணல. 2 தரப்புலையும் கொடுத்துருக்காங்க. 2 தரப்புலையும் லெட்டர் கொடுக்குறாங்க, நாங்க தான் தலைவர், நாங்க தான் செயலாளர், இவர் தான் வந்து கொறடான்னு சொல்லிட்டு 2 தரப்புலையும் கொடுக்குறாங்க. அதுலேயும் என்ன சொல்லப்படுதுனாக்கா, சில எம்எல்ஏக்கள் இங்கேயும் இந்த லெட்டர்லையும் கையெழுத்து போட்டிருக்காங்க, அந்த லெட்டர்லையும் கையெழுத்து போட்டிருக்காங்க. கன்ஃபியூஷனான சிச்சுவேஷன். அப்போ வந்து ஒரு சபாநாயகர் முடிவெடுக்கணும்னா கூட சபாநாயகர் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ கொறடாவே யாருன்னு வந்து ஃபைனலைஸ் பண்ணல. அப்போ அந்த கொறடாவே யாரும் ஃபைனலைஸ் பண்ணாத போது எப்படி வந்து அந்த கொறடாவினுடைய ஆணை கொடுக்க முடியும், அந்த ஆணை எப்படி செல்லுபடி ஆகுங்கிறது தான் இங்க கேள்விக்குறி. அப்போ இந்த இடத்துல ஐயா காமராசர் அமமுகல வந்து இருந்து வெளியேற்றப்பட்டார். இருந்தா கூட அவர் வெளியேற்றப்படலைன்னா கூட சட்டசபைக்குள்ளார அவர் வாக்களிச்சா வாக்களிச்சதுதான். அந்த மாதிரி நிலைமை தான் இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏக்குங்கிறது என்னுடைய பார்வை. என்ன காரணம்னா, அது வந்து கொறடா இது வரைக்குமே ஃபிக்ஸ் ஆகல. இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு போய் விஜயபாஸ்கர் அவர்கள் போய் அந்த 22 எம்எல்ஏவை நீங்க பதவி நீக்கணும்னு இவங்க லெட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ சபாநாயகர் கிட்ட எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. அவங்க நாங்க 25 பேர் தான் கட்சி சார்பா வாக்களிச்சிருக்கோம், அவங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்கன்னு. இப்போ ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த 25 பேர்த்தையும் வந்து மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புல இருந்து அவரு தங்கமணி ஜெயிக்கலன்னா கூட அவர் ஒரு 26 27 பேர்த்த மாவட்ட செயலாளர்ல இருந்து எடுத்து சில மாவட்ட செயலாளர்களை பல பேர்த்த புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
அவங்கள மாவட்ட செயலாளர்கள்லேருந்து நீக்கியிருக்காங்களே ஒழிய, அங்கேயும் இக்கட்டான சூழ்நிலை என்னன்னா, ம். அவங்கள நீங்க வந்து இந்த மாரி வாக்களிச்சிட்டீங்கன்னா, அவங்கள நீங்க வந்து எம்எல்ஏவிலிருந்து தூக்கவும் முடியாது. ம். என்ன ஆகும் தூக்குனாங்கன்னா? எம்எல்ஏக்கள் வந்து வேக்கன்ட் ஆயிடும். இப்ப இந்த 25 பேர்த்த வந்து இப்ப எடப்பாடியார் அவர்கள் கட்சிய விட்டு வெளியேத்துறாருன்னா, அந்த 25 எம்எல்ஏக்கள் வேக்கன்சி ஆயிடும். 2016 இது மாதிரி தான் நடைபெற்றது. அதாவது டிடிவி தினகரனுக்கு ஆதரவளித்த வா எம்எல்ஏக்களுடைய பதவி பறிக்கப்பட்டு வேக்கண்ட் ஆகி அப்புறம் மறுபடியும் தேர்தல் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ இப்ப ஐயா வந்து ஏன் எடப்பாடியார் வந்து மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து மட்டும் நீக்கி, கட்சி அடிப்படையிலிருந்து நீக்கல. ம். காரணம் என்னன்னாக்கா, இப்ப அவங்கள கட்சிய விட்டு நீக்கிட்டாருன்னா எம்எல்ஏ பதவி MLA போயிடும். போயிடும். அப்ப இந்த 25 எம்எல்ஏக்கும் பதவி போயிருச்சுன்னா, அது 25 தொகுதி வந்து காலியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 25 தொகுதிகளுக்கு ரீ எலக்ஷன் வச்சாகணும். ம். ரீ எலக்ஷன் வச்சா இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க ரமணி? தவேகாவுக்கு பலம் ஆட்டோமேட்டிக்காக கூட்டிடுமே. இப்ப 108ங்கிறது இருக்கிறது அவர் விஜய் ஒண்ணு ரிசைன் பண்ணிட்டாரு. 107 107ம் இதுல வந்து 25க்கு 25 எடுத்தாங்கன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ம். அப்ப 133 சீட்டுக்கு போயிடும். எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு தானே ஆளுங்கட்சிக்கு இருக்கும். மக்களும் வந்து இன்னைக்கு வந்து அவர் மேல தான் விருப்பத்துல இருக்கிறாங்க. ம். அப்ப அதெல்லாம் இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் விஜயை விட மத்த கட்சிகளுக்கு அதிகமா இருக்குது. கட்சி இது அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களோட பதவி போயிடக்கூடாது ஆமா, அப்படிங்கிறது. இன்னைக்கு ஆட்சி விஜய் கலைக்கப்பட்டு மறுபடியும் மறுதேர்தல் வந்துருது. என்னுடைய பார்வையில இது ஆட்சி கலைக்கப்பட்டு மறுதேர்தல் போனா விஜய்க்கு இன்னும் சாதகமா முடியும் இது. இப்ப ஜெயிச்சிருக்கவங்க கூட ஜெயிப்பாங்களான்னு ஒரு விஜய் சந்தேகம். அவர்களுக்கு நம்ம ஜெயிப்போமாங்கிற ஆர்வத்தை ஜெயிச்சாகணுங்கிறத விட திமுக அதிமுக மான்ற பிரதான கட்சிகளுக்கு வந்து இல்ல இவங்க ஜெயிச்சே ஆகணும், அவங்கள ஜெயிக்க வச்சாகணுங்கிற எண்ணங்கள் இருக்குது. அதனாலதான் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. திமுக வந்து அதிமுகவை ஆதரித்து அதிமுகவை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் கூட பேசப்பட்டுச்சுன்னு சொல்லி சிவி சண்முகமே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதிரி திமுகவுடைய ஆதரவோட அதிமுகவில் முதலமைச்சர் ஆக்கலாம்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த காரணங்களால இருக்குமா? அதுதான் அவங்க மெயினா சொல்றாங்க. இது சிவி சண்முகம் இன்னைக்கு சொல்றாரு ரமணி. கம்யூனிஸ்டினுடைய தலைவர் ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி பேபி அவர்கள் அதுக்கு முன்னாடியே நேஷனல் டெலிவிஷன்ல இந்தியா டுடே சேனல்ல அவர் சொல்லிட்டாரு. நான் அவரே கூட மறுத்திருந்தார். மதுரையில் பேட்டி கொடுக்கும்போது நான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லி அவரே இல்ல மறுத்து. அந்த வீடியோ வேணா எடுத்து நம்ம திருப்பி கூட நீங்க நேயர்களுக்கு ஒளிபரப்புங்க. அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாருன்னு. அவர் பின்னாடி அடுத்த நாள் பேசினது வந்து அவருடைய கம்பல்ஷன்ல பேசுறாரு. ஓகே. இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் ஏன் காட்டு மன்னார்குடியில அவருக்கு நிக்கிறாங்கிறத முதல்ல சொன்னாரா இல்லையா? ஆமா. சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் மாத்தி பேசினாரா இல்லையா? ரெண்டுல எது உண்மை? முதல் இன்ஸ்டன்ஸ்ல அவர் சொல்றதுதான் அவர் மனசுல இருந்து யதார்த்தமா வந்தது. ரெண்டாவது நாள் சொல்றது வந்து சப்பக்கட்டு. அதே மாதிரி வந்து பார்ட்டிக்கு பிறகு அதே மாதிரி வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து சொல்றாரு, நம்மளையே இந்த கூட்டணி அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளுடைய அரசியல் அதிகாரத்துல நம்ம வளர்றது பிடிக்காம நம்மளை அமுத்துறாங்கன்னு அண்ணன் பேசினார். யாரு கூட்டணியில அமுத்துனது? எந்த கூட்டணியில இருக்கிறீங்க? திமுக கூட்டணியில தானே இருக்காரு. திமுக கூட்டணியில தானே இருந்தீங்க. அப்ப அவங்க தானே அமுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளும் அதே மாத்தி பேசுறாரு. இல்ல நான் சொன்னது ஏன்னா அவர் அது இல்லாம என்ன சொல்றாருன்னா 2026 தேர்தல் முடிவுக்கு அப்புறம் இதே நிலைமை இருக்காதுன்னு வேற சொன்னார். அவர் சொன்னது பூரா பாருங்க இப்ப பழிச்சிட்டு இருக்கு. அவர் இதெல்லாம் கணிச்சிருக்காரு. அப்போ அதை நம்மளே பேசியிருக்கோம். இல்ல இது ஸ்டேட்டஸ் கோ அவர் இருக்காது, திமுக ஜெயிக்காதுங்கிறத அவர் திடமா நம்புறாருங்கிறத நம்மளே பேசியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்றுன்னு பேசும்போது எந்த சூழ்நிலையில எதை பேசுறீங்கன்னா நம்ம கவனிக்கணும். அப்போ ஐயா பேபி அவர்கள்ட்ட கேட்டது அப்படி அவர் வந்து சொல்றதை ஏன் தாவேக்காக்கு போனீங்கும் போது திமுக அதிமுகவை ஆட்சியில கொண்டு வர நினைக்கிறாங்க, எங்களையும் வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க சொன்னாங்க, அவங்க வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணியில இருந்து தமிழகத்துல என்டிஏவினுடைய தலைமையே அவங்க தான், அப்ப அவங்களோட வராங்கன்னா அதுலதான் வந்து திமுக அதிமுக எக்ஸ்போஸ் ஆனது. ஏன்னா திமுக இத்தனை நாள் வரைக்கும் நீங்க அறுவடை பண்ண வாக்கெல்லாம் என்னது? பாரதிய ஜனதா எதிர்ப்பு, பாரதிய ஜனதா எதிர்ப்பு. ஆனா நீங்க இன்னைக்கு அதே பாரதிய ஜனதாவுல கூட்டணியில வச்சிருந்து தலைமை தாங்கிட்டு இருக்கக்கூடிய அதிமுக தானே நீங்க ஆட்சி கொண்டு வர இருக்கீங்க. அப்ப இத்தனை நாள் வரைக்கும் திமுகவினுடைய பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது அப்புறம் அம்பலப்பட்டு போச்சு இல்ல, பொய்யான எதிர்ப்புங்கிறத எவ்வளவு தூரம் அம்பலப்பட்டு போச்சு. இதை பேபி அவர்களும் சொல்லிட்டாரு, சண்முகம் அவர்களும் சொல்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும் அப்புறம்? அப்ப இதுக்கு மேலேயும் பேபி அவர்கள் வந்து இல்ல நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து அந்த புரோட்டா ஸ்டோரி சொல்லுவார் பாருங்க, இல்ல இதெல்லாம் இதா இருக்கு, அழிச்சிட்டு மறுபடியும் கணக்கு போடுங்க, ஆரம்பத்துல இருந்து புரோட்டா சாப்பிடலாம்னு சொல்ல போறாரா? சோ அதெல்லாம் வந்து சப்பக்கட்டு ரமணி, அதுலலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே சார், ஓகே. அதாவது சார் இப்போ கடந்த 2 நாட்களாக ஒரு ஹாட் டாப்பிக்காக பேசப்படுறது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட். அதாவது அரசு அமைந்து முதல் முறையாக ஒருத்தரை நியமனம் செய்கிறாங்க. ஓஎஸ்டியா, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டியா திரு ரித்தன் பண்டிட் வெற்றிவேல் அவர் நம்ம ஊருக்கு எங்க ஊருக்கார் ஈரோட்டுக்காரர். ஓகே ஓகே வெற்றிவேல் என்பவரை நியமிக்கிறாங்க.
அவர் இப்போ பேர் கூட மாற்றிருக்கலாம். அதனால் ஒரு இந்த நியமனம் வந்து பெரும் பேசு பொருளாக ஆச்சு. சட்டசபையில் கூட அதை பற்றி பேசி உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து அதை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதாவது ஆரம்ப கட்டத்திலே இந்த மாதிரி ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா, இல்லை இது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்லை, எனக்கு வந்து இதில் 2 பார்வையுமே இருக்குங்கிற மணி. ஒன்று வந்து நீங்கள் ஒருத்தர் ஓஎஸ்டி ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து டியூ டெலிஜென்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணி என்ன ஏதுங்கிறத நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவர் ஜோசியக்காரருங்கிறதுக்காகவே அவரை வந்து நீங்கள் ஜோசியக்காரெல்லாம் கொண்டு ஏன் இப்போ ஒரு கலெக்டர் அதாவது ஒரு ஐஏஎஸை உட்கார வைக்கலாம், ஒரு வக்கீலை உட்கார வைக்கலாம், ஒரு டாக்டரை உட்கார வைக்கலாம், ஒரு இன்ஜினியரை உட்கார வைக்கலாம், ஒரு ப்ரொஃபஷன் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் இருக்க உட்கார வைக்கலாங்கும் போது நீங்கள் அஸ்ட்ராலஜரை மட்டும் உட்கார வைக்கிறதுல எனக்கு அது வந்து ஐயோ அஸ்ட்ராலஜரை உட்கார வச்சிட்டீங்களேன்னு சொல்லி அவரும் அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தானே சார்? அதை தான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் அவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜராகவும் இருக்கிறார். அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டியூ டெலிஜென்ஸ் பண்ணி அதில் உங்களுக்கு திருப்தியாக இருந்து இல்லை இவர் எந்த வகையிலையும் வந்து இந்த பதவிக்கு பொருத்தமான ஆள் தான், எந்த இது வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாருன்னா ப்ராப்ளம் இல்லை. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொல்கிறாங்க இல்லை எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்கங்கிறதுக்காக நீங்கள் அவரை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது இன்னொரு பார்வை என்னன்னா, இவர் அந்த மாதிரியே வந்து அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாருன்னா கூட எல்லாருமே வந்து ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லும்போது ஏன் வந்து அதை வந்து வெறும் வாய்க்கு அவள் கொடுத்த மாதிரி ஏன் இருக்கணும்? அப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இந்த கிரிட்டிசிசத்தை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் பிடிக்காதது நமக்கு மட்டும் பிடிச்சிருந்தா கூட இத்தனை பேர்த்துக்கு பிடிக்காது நமக்கும் நம்ம அதில் எடுக்கலாமோன்னு கூட ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். அதனால் எனக்கு இந்த 2 பார்வையும் இருக்குது. ஆனால் அவர் வந்து வெறும் இதை டியூ டெலிஜென்ஸோடு அவர் பண்ணி எல்லாமே சிறப்பாக ஆய்ந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு இவர் தான் அந்த பதவிக்கு பொருத்தமான ஆள்னு அவர் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு பண்ணியிருந்தாருன்னா இவர் இந்த மாதிரி ரிவோக் பண்ணியிருக்க வேண்டியது இல்லை. அதாவது சார், எந்த அப்பாயின்மெண்ட்னாலும் இனிமேல் இது மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் வந்துச்சுன்னா அவங்கள உடனே நியமனத்தை திரும்பி பெறுவது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெபிலிட்டியாக ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போயிடுமே. இல்லை, அவங்க அந்த மாதிரி நினச்சாங்கன்னா அவங்க வந்து விஜயை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் தான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முனும் உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னு. அந்த மாதிரி வந்து இப்போ மற்றவங்க சொல்கிற கமெண்ட்ஸ்க்காகலாம் பயந்துட்டு இவர் வந்து இதை செஞ்சாருன்னு இல்லை. ஓகே, எல்லாருமே வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க, அது பயத்தில் செஞ்சாருன்னு சொல்ல வரல, ஒரு பாசிட்டிவாக. இப்போது இது வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் கேட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுனால இது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு எடுத்துக்கக்கூடாது. வீக்னஸாக இருக்கிறவங்க இதை செய்ய மாட்டாங்க, வம்படிக்குனாச்சுக்கு நிற்பாங்க. நம்ம சொன்ன ஒரு முதல் பார்வைன்னு எனக்கு சொன்ன பாருங்க, அந்த வம்படி பார்வையில் நிற்பாங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறவங்க, அவங்க மேலே நம்பிக்கையாக இருக்கிறவங்க தான் பரவாயில்ல நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களா, ஓகே நான் இந்த என்னுடைய டெசிஷனை ரிவோக் பண்ணுறேன். ஏன்னா என்னுடைய டெசிஷனை நான் ரிவோக் பண்ணுறேன்னா அதுக்கு கான்ஃபிடென்ஸ் வேணும் முதல்ல. அவர் அந்த கான்ஃபிடென்ஸில் தான் பண்ணுறாருன்னு பார்க்குறேன். அது வந்து பயந்துக்கிட்டு ஐயோ இந்த கட்சியெல்லாம் சொல்கிறாங்க அதனால் நம்ம பயந்துக்கிட்டோங்கிறது பண்ணுறது இல்லை. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு, அவ்வளோதான். ரெஸ்பெக்ட் வேற, பயம் வேற, மரியாதை வேற, பயம் வேற. அப்போ இதை வந்து நம்ம வந்து எடுத்த உடனே நம்ம சொன்ன உடனே விஜய் அவர்கள் பயந்துட்டாரு, முதல்வர் பயந்துட்டாரு, இனிமேல் நம்ம எது ஒன்றுனாலும் கம்பு சுற்றினா அவரை வந்து பயப்படுத்திக்கலாம்னு நினச்சாங்கன்னா அவங்க ரொம்ப ஏமாந்துருவாங்க. ஏன்னா விஜய் வந்து அக்ரஸிவ் பர்சன் கிடையாது, ஆனால் வெரி அசர்ட்டிவ் பர்சன். உதயநிதி ஸ்டாலின் உள்ளார இருந்திருந்தா இன்னைக்கு இப்போ எக்ஸ் வலைதளத்தில் கொடுத்த பதிலாக அவர் சட்டசபையிலே கூட கொடுத்துருப்பார். நீங்கள் வந்து அங்கேருந்து அப்ஸ்டைன் ஆனனால உங்களுக்கு காது அங்கே பேசினாலும் இல்லை, வெளியே வந்து போகும்போது மக்களுக்கும் தெரியணும். இது மக்களுக்கும் தெரிஞ்சாதான் இது பெரிய அளவுக்குன்னு வரதுனால அவர் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறேன். அதனால விஜய் அவர்களை வந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினச்சாங்கன்னா ரொம்ப தப்பு. நம்ம ஆரம்பத்துலேருந்து அவரை வாட்ச் பண்ணும்போது எந்த இடத்துலையுமே வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்ம இதுக்காக நம்ம இப்படி மாற்றிக்கலாமா அப்படி மாற்றிக்கலாமோன்னு அவர் விஜய் அவருடைய நடவடிக்கைகளை எந்த இடத்துலையும் மாற்றி நம்ம பார்த்தது பார்க்கல. இந்த இடத்துல ஒரு மரியாதை காரணமாக தான் இதை செஞ்சிருக்காரு ஒழிய இவங்க மேலே இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக நினைச்சாங்கன்னா அது நினைக்கிறவங்க ஏமாந்துருவாங்கிறது என்னுடைய பார்வை. ஓகே சார், அப்போது இந்த 5 ஆண்டு ஆட்சி காலம் வந்து ஒரு ஒரு விஜயுடைய காலமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கட்டாயமாக. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இவங்க சொல்கிறாங்க திமுகவினுடைய கூட்டணியை வாங்கி தானே நீங்கள் ஆட்சி பண்ணுறீங்கன்னு. தப்பாக சொல்லாதீங்க, திமுகவை தனிமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு விஜய். திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சி அம்மையார் பிரேமலதாவை தவிர மீதி எல்லாமே, ஏன்னா பிரேமலதா அம்மையார் வந்து கடைசியாக போய் சேர்ந்தவங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக விசுவாசம், ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக 10 எம்எல்ஏவை வாங்கிட்டு இப்போ ஒரு எம்எல்ஏவை அவங்க மட்டும் எம்எல்ஏவாகி வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் அது வந்து உதட்டளவில்.
ஏற்கனவே காங்கிரஸ் வந்து முதுகுல குத்திருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம இமீடியட்டா அதை எடுக்க வேண்டாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலப்போக்கில் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து விஜய் கூட நகர்றதுக்கு தான் பிரதானமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எதிர்காலத்தை நோக்கின பார்வை தான் இருக்கும் கடந்த காலத்தை விட. அப்போ இப்போ கொஞ்ச நாள்லயே வந்து உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. 2029ல பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்போ பாராளுமன்ற தேர்தல்ல மோடி எதிர்ப்புங்கிறது தான் பிரதானமா இருக்கும். அங்க பாரதிய ஜனதா எதிர்ப்பு. இப்போ திமுக, அதிமுகவை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி நீங்க வந்து இந்த திட்டம் போட்டீங்க இல்லையா? யாராவது இன்னைக்கு திமுகவை வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பாளர்கள்னு யாராவது நம்புவாங்களா ரமணி? எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை நம்புமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல? இப்ப நீங்க பாரதிய ஜனதாவினுடைய ஒத்திசைவு இல்லாம திமுக வந்து அதிமுக ஆட்சியில கொண்டாந்து உட்கார வச்சிட முடியுமா? அப்போ இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறீங்கிறது மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. கூட்டணி கட்சிகளுக்கு இப்ப இது தெரியாம இருக்குமா? அப்ப நாளைக்கு போய் நீங்க திருப்பி பழைய மாதிரியே கம்பு சுத்தினீங்கன்னா நாங்க மோடி வந்துருவாரு, பிஜேபி வந்துருவாரு, நீங்க சுத்துற கம்புக்கு மக்கள் ஆளாட்பட்டுருவாங்களா? அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பூரா இன்னைக்கு விஜய் அவர்கள்ட்ட போது திமுகவை அவர் வந்து தனிமைப்படுத்துறாரு. அப்படிதான் நான் பாக்குறேன். கான்ஃபிடண்டா சொல்றீங்க? கான்பிடண்டா சொல்றேன். திமுகவை தனிமைப்படுத்துறாரு. அதே மாதிரி பாருங்க இப்ப அதிமுகலையும் இப்ப பிரச்சனை. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 47 சட்டமன்றத்துல வந்து 22 ஐயா எடப்பாடியார் கிட்டையும் 25 பேர் இவங்க கிட்டையும் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன சொல்றது, முன்னையும் போக முடியாம பின்னையும் போக முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பதவி நீக்கம் பண்ணிட்டா காலி ஆயிடும் சீட்டு காலியானா விஜய் இன்னும் எம்பவர்மெண்ட் ஆயிடுவாரு அந்த சீட்டை ஜெயிச்சு. அப்போ ஒரே கல்ல 2 மாங்காங்கிற மாதிரி இவங்க பண்ணின திட்டத்தினாலேயே இப்ப அதிமுகவையும் அவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. திமுகவை ஐயா பேபி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாரு. அப்ப திமுக இப்ப இன்னொன்னு என்னன்னா என்னுடைய பார்வை, இத்தனை நாளா திமுக அதிமுகவை வந்து என்னன்னு வசைப்பாடிட்டு இருந்தாங்க? அடிமை கட்சிகள். இன்னைக்கு அடிமை கட்சிகள், நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு அடிமை கட்சிகளை கூட இந்த மாதிரி நடந்ததற்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது எப்படிங்க நீங்க வந்து அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னு ஐயா பேபியும் சொல்றாரு, அதிமுக காரங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் ஏதாவது கலக குரல் எடுத்திருக்கீங்களா? திமுக மறுப்பு வச்சிருக்கா? ஏதாவது எங்கேங்க அடிமை குரல்கள் ஜாஸ்தியா இருக்குது? அப்போ எந்த கட்சிங்க அடிமைகளா இருக்காங்க ஜாஸ்தியா? இப்போ அடிமையா இருக்கிறவங்க எதிர்ப்பு குரல் கொடுப்பாங்களாங்க? இதுல இருந்தே தெரிய வேண்டாமா நமக்கு? எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. அப்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அப்ப எக்ஸ்போஸ் ஆகி கூட நீங்க வந்து அந்த கட்சியில தனிப்பட்ட முறையில பேசும்போது ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்க புடுங்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க இப்படி எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு திமுகல. ஆனா எதிர்ப்பு குரல் வருதா? வரல. கேட்டா வந்து பாருங்க, நாங்க கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறோம். இதுக்கு பேர் கட்டுக்கோப்பா? அப்ப அதிமுக இவ்வளவு நாள் நீங்க பார்த்த அடிமைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப இந்த செயல்பாட்டுக்கெல்லாம் என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது? இன்னைக்கு கூட சார் திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த தோல்விக்கு நான் முழு பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே தன்னை தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கொண்டு மாவட்ட செயலாளர்கள், அதாவது தொகுதியில் தோல்வி அடைந்த மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் மாதிரி சொல்லியிருக்கிறாரே, அதை எப்படி பார்க்குறீங்க? ஐயா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்விக்கு முழு பொறுப்பு எடுக்கிறது வந்து ரொம்ப பாராட்டுறேன் நான். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அப்போ ஒரு மாவட்ட செயலாளர்கள் தோக்கும் போது ஒரு பதவியை மாற்றணும்னா மாநில தலைவர் பொறுப்பேற்கும் போது அதை மாற்றக்கூடாது. அப்போ மாவட்டத்தில் தோத்து போன சீட்டுக்கெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்போடு நிறுத்திட்டீங்கன்னா பரவாயில்ல. அவங்கள வந்து சரியா வேலை பார்க்கலன்னு மாற்றினீங்கன்னா நீங்களே பொறுப்பெடுத்துக்கிறீங்க. தமிழகத்தில் பூராமே வந்து தோத்துருக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 133 எம்எல்ஏக்களை வச்சிருந்த நீங்க வெறும் 59 எம்எல்ஏ, 74 எம்எல்ஏ, 56% எம்எல்ஏக்கள் குறைஞ்சு போயிருக்கீங்க. நீங்களும் தோத்து போயிருக்கீங்க. பொதுச் செயலாளர் தோத்து போயிருக்காரு. 15 அமைச்சர்கள் தோத்து போயிருக்காரு. பொறுப்பேற்றிருக்கிறதுக்கு நான் வரவேற்கிறேன். அப்போ மாவட்ட செயலாளர்களை பதவி மாற்றணுங்கும் போது இங்க அந்த நடவடிக்கை வருமா? நீங்க சொல்றது பார்த்தா தலைவரே பதவியிலிருந்து எடுக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க சார். மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து தோத்ததுக்கு நீங்க தான் பொறுப்பு, உங்களை மாத்திரன்னா மாநில தலைவருக்கும் அதே பொறுப்பு தானே வரணும். அதை தானே நீங்க அதிமுக அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா நீங்க பொறுப்பு ஃபிக்ஸ் பண்ணுங்க, மறுபடியும் எப்படி சீரமைக்கணும், எப்படி கட்டமைப்பு கொண்டு வரீங்கிறத திட்டங்களை வாங்கி செயல்படுத்துங்க, அவங்கள அப்படியே வச்சிருங்க. உங்க பேச்சு அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரிலாம் இருக்கு. இல்ல நான் யதார்த்தமா பேசுறேன் ரமணி. நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை 2 பேர்த்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் தானே ரமணி வைக்கணும். ஒரு மாவட்ட செயலாளர் லெவல்ல நீங்க சரியா வேலை பார்க்கல, தோத்துட்டீங்க, உங்ககிட்ட கொடுத்த எம்எல்ஏ சீட்டு தோத்துருச்சு, அதனால உங்களை மாத்திரங்கிறது சரியான நடவடிக்கையா இருந்தா, நான் தலைவர் தமிழகத்தில் தழுவிய தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறங்கும் போது அப்ப இந்த தலைவர் பதவியும் மாற்றணுங்கிற கோரிக்கையை அந்த மாவட்ட தலைவர்கள் மனசுக்குள்ள நினைப்பாங்களா இல்லையா?
கண்டிப்பாக. அதை தான் நான் சொல்கிறேன். இது என்னுடைய விருப்பம் இல்லை. நம்ம என்ன திமுக காரங்களா? இல்லை நம்ம எந்த கட்சியை சார்ந்தீங்களா? ஒன்றும் கிடையாது. நான் அதை தான் சொல்கிறேன். ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பொறுப்பேற்கிறதுக்கு எனக்கு பெரிய பாராட்டுகள் அவருக்கு மேலே. இதுக்கு ஒரு தைரியம் வேணும். நான் என்னால் தான் தோத்துச்சுன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் நடவடிக்கைன்னு வரும்போது ஒரு கண்ணில் வெண்ணி இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கக்கூடாதுங்கிறதும் என்னுடைய பார்வை. அதை தான் நான் சொல்கிறேன். ஓகே சார். இந்த அதிமுகவில் வந்து 2 பிரிவுகளாக பிரிந்திருக்க சூழ்நிலை கேட்டு, அதாவது அதிமுகவிற்கு திமுக ஆதரவா இந்த பேச்சை கேட்டு 4 நாட்களா நான் சாப்பிடல, தூங்கல அப்படின்னு சொல்லி திருமதி சசிகலா அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது அவங்க ஏதோ ஒரு படத்தில் தான் வருமா, சாக்கக்குறை சாக்கக்குறை அப்படின்னு. அந்த மாதிரி அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அவங்களும் இதே அதிமுக தோற்கடிக்கப்படணும்னு தான் போய் தனியாக எலெக்ஷனில் நின்னாங்க. அதுவும் கூட 234 சீட்டில் நின்று இருந்தாங்கன்னா கூட ஒரு நல்லா இருந்திருக்கும். அவங்க வெறும் ஒரு 120 சீட்டில் நின்று மொத்தமாக அவங்க வாங்கின ஓட்டுக்கு கூட்டணியோடு சேர்த்து அவங்க கட்சிக்குன்னு வாங்கின ஓட்டு வெறும் 1,22,000 வாக்கு. அதுவே நிறைய பேர் பாதிச்சிருக்கு சார். எங்கே போய் பாதிச்சிருக்கு? எந்த இடத்துல? சாத்தூரில் கூட திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தோற்பதற்கு அவங்களுடைய ஆப்போசிட் கேண்டிடேட் கிட்டத்தட்ட 40,000 வாக்கு வாங்கியிருக்கிறாரு. போதுமா? ஒரு தொகுதியில் நீங்கள் தோற்கடிக்கிறத வச்சுட்டு நீங்கள் அந்த கட்சியில் போய் நீங்கள் மறுபடியும் அந்த கட்சியை மீட்டெடுத்துட முடியுமா? இல்லை வந்து ஒரு 4-5 தொகுதியில் கூட உங்களால் சேதாரணம்னு வச்சுக்கிங்களேன் உதாரணத்துக்கு. அப்போ ஒரு 4-5 தொகுதியில் மட்டும் தாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையை கொண்டு வந்து ஒரு மாநிலம் தலைவர் கட்சிக்கு வந்து ஒரு பொறுப்பாளராக நிற்க வைக்கணுங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்டா ப்ளஸ் பாயிண்டா ரமணி? ஆனால் அந்த ஆப்போசிட் தரப்பில் 25 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் நேற்று ஒரு பேட்டியில் குறிப்பிடுறாரு, திருமதி சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனும் அவர்களும் அதிமுகவில் இணைத்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இதே வேலுமணி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போதே டிடிவியும் சசிகலாவையும் விரட்டினதே நானும் தங்கமணியும் தான் சொல்லி பேசுகிறாரு மேடையில். அதுக்கு என்ன சொல்கிறது? அப்போ நீங்களே துரத்திட்டு நீங்களே இன்னைக்கு கூப்பிட்டு பழியை வந்து ஐயா எடப்பாடியார் மேலே போடுறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே என்னன்னாக்கா பேசுறது வந்து வீராவேசமாக கடா முஜான் எல்லாம் பேசி விட்டுட்டு அவங்களுடைய வார்த்தைகளே அவங்களால முழுங்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதனால் வந்து யார் மேலேயும் குற்றம் சொல்கிற அளவுக்கு தார்மீக உரிமை இருக்காங்கிறது தெரியல. என்னையை பொறுத்த வரைக்கும் அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த தேர்தலில் நிற்காமல் இருந்திருந்து இந்த சூழ்நிலை அதிமுகக்கு இப்போ வந்த சூழ்நிலை இன்னைக்கு அவங்க வந்து உள்ளார வந்தாங்கன்னா ஒரு கெத்து இருக்கும், ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். பரவாயில்ல பாருங்க, இந்த மாதிரி அவங்க கட்சியில் இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் போய் நின்ன தொகுதியில் நீங்கள் வாங்கின வாக்கு வெறும் 1,22,000 வாக்கு. ஐயா ராமதாஸ் அவர்கள் வாங்கின வாக்கு வெறும் 23,000 வாக்கு. அப்போ இந்த வாக்கை வாங்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல போய் உங்களுடைய ஆளுமைகளை செலுத்த முடியும்? அப்போ நீங்களே உங்களை பலகீனப்படுத்திக்கிட்டீங்கிறது தான் என்னுடைய பார்வை ரமணி. ஓகே சார். ஓகே சார். இந்த சட்டசபை நிகழ்வு, அதாவது முதலமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து சட்டசபையில் நடந்த நிகழ்வுகள் வரைக்கும் திரு விஜய் அவர்களுடைய அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? ஒரு காமன் மேனாக நம்ம பார்க்கும்போது சிறப்பாக இருக்குது, நல்லபடியாகவே போய்கிட்டு இருக்கு. அவர் சொன்ன மாதிரி வந்து நம்ம மேலே அன்பு செலுத்த வைக்கிறவங்களும் இல்லை, வெறுக்கிறவங்களும் நம்ம மக்கள் தான். அவங்களுக்கும் உண்டான ஆட்சியை கொடுப்போன்றாங்க, எல்லாத்துக்கும் பறந்து விருந்த இது கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் உண்டான ஆட்சியாக கொடுப்பன்றாங்க. ஆனால் ஒன்று அவங்க வந்து கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டியது என்னென்னா, திமுக உங்களை வம்படியாக வேணும்னு வந்து உங்களை சுரண்டி இழுத்து விடுவாங்க கான்ட்ரவர்சிக்குள்ளார. உதாரணத்துக்கு அந்த முதல் நாள் வந்து சபாநாயகருக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் போது கடைசீட்டில் சந்தடி சாக்கில் நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிட்டு போய் உட்காந்து இருப்பாருங்க. அது இன்னைக்கு நேஷனல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் பெரிய விமர்சனங்கள் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல தாவேகா கட்சிக்காரங்களோ தாவேகாவோ அவங்க வந்து திமுக செஞ்ச மாதிரி அவங்க இதெல்லாம் வேணும்னே பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு சிறுபான்மையினருடைய வாக்கு பூராமே வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக போயிட்டு இருந்ததை உடச்சி எடுத்துட்டு வந்து இங்கே அவர் இன்னைக்கு நிரூபித்து காமிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு எதையாவது ஒன்று பண்ணி சிறுபான்மையினருடைய வாக்கை நம்ம திருப்பி வாங்கணுங்கிறதுல பெருமுனைப்பு காமிப்பாங்க. அதுக்காக அவங்க எந்த எக்ஸ்டெண்டுக்கு போவாங்க, அதில் தாவேகா விஜய் அவர்களாகட்டும் அவர்களுடைய கட்சிக்காரங்களாகட்டும் ரொம்ப சூதானமாக இருந்து அவங்க விரிக்கிற வலையில் போய் சிக்கிக்காமல் ரொம்ப நிதானமாக அந்த விஷயங்களெல்லாம் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணுங்கிறதும் என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஒரு விஷயத்த. இந்த சனாதனம் குறித்து, அதாவது ஏற்கனவே ஒரு
திராவிட கழகம் நடத்திய ஒரு கூட்டத்தில் பேசி அது நிறைய வழக்காச்சு. இந்த வழக்குகள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. அனைவருக்கும் பொதுவான இடமா பார்க்கப்படக்கூடிய அந்த சட்டப்பேரவையில் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு டிக்னிட்டியோட போஸ்ட் அது. அந்த போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு மீண்டும் ஒரு அதாவது பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சட்டசபையில் பேசுவதை எப்படி பார்க்குறீங்க? பொறுப்பற்ற பேச்சு இது. நான் ஆங்கில தொலைக்காட்சியிலே சொல்லியிருந்தேன், இது வந்து ஹைலி இம்மெச்சூர்ட் ஸ்பீச் இது. அப்போ வந்து இன்னைக்கு சனாதன தர்மம் இதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, சனாதனத்தை ஆதரிக்கிறவங்களுக்கும் சனாதனம்னா என்னன்னு தெளிவாக சொல்ல மாட்டாங்க. சனாதனத்தை எதிர்க்கிறவங்களும் இது சனாதனம்னா என்னன்னு புரியல. சனாதனம்ங்கிறது வந்து ஒரு மதமோ நம்பிக்கையோ அல்ல. அது வந்து சனாதன தர்மம்ங்கிறதே வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. அதில் அவங்க ஆங்கிலப்படுத்தினீங்கன்னா அது வந்து எட்டர்னல் ட்ரூத். எட்டர்னல்ங்கிறது என்ன? எப்பயுமே காலத்தால் அழியாதது. அதற்கு வந்து ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அப்போ ஆதியும் இல்லாதது, அந்தமும் இல்லாதது என்னன்னா இறை. இறைவனுக்கு தான் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாக்கும் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அப்போ இந்த உடம்பு அழியக்கூடியது. இது ஆன்மானா வெறும் மனித உயிர் மட்டும் இல்லை, எல்லா உயிரில் இருக்கிறதும் ஆன்மா தான். அப்போ எந்த உயிரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது, அதுக்கு முடிவும் கிடையாது. அப்போ யார் யாரெல்லாம் வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் சொல்லுவாங்க, மறுபிறவியில் நம்பிக்கை இருக்கக்கூடாது, வேற இந்து மதம் மட்டும் இல்லை, பல மதங்கள் அதுல வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப இது சனாதன தர்மங்கிறது என்னன்னா, அந்த இறைவனுக்கு உண்டான தர்மம், இந்த உயிருக்கு உண்டான தர்மம். இது வந்து ஒரு மதமோ நம்பிக்கையோ அல்ல. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொல்றது என்னன்னா, இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு தடவை பேசி பிரச்சனையா இருப்பாருங்க. அந்த மாநாட்டிலே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி பேசுனீங்க சனாதனம்ங்கிறது இந்து மதம், அந்த புரிதல்ல இவங்க பேசுறாங்க சனாதனத்தை ஒழிப்புன்னு. அப்படி நீங்க அந்த தவறான புரிதல்ல பேசுனீங்கன்னா அது இதை விட ரொம்ப மோசம். ஏன்னா நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல உங்களுக்கு ஏத்திசம் கூட அக்செப்டட், கடவுள் மறுப்பு கொள்கை கூட உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் அக்செப்டட். ஆனா நீங்க ஒரு மத துவம்சம் பண்றதுங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் அக்செப்டட் கிடையாது. ஏன்னா நம்மளது செக்குலர் கண்ட்ரி. ஒரு செக்குலரிசம்னாவே என்ன? எல்லா மதங்களுக்கும் சம மரியாதை, அதுதான் செக்குலரிசம். அப்ப எல்லா மதத்துக்கும் சம மரியாதை இருக்கும்போது ஒரு மதத்தை மட்டும் அவங்க புரிதல்ல சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் வேற புரிதல். அவங்க சொல்றது வந்து சனாதனம் இஸ் ஈக்குவல் டு இந்து ரிலிஜன்னா, அப்ப சனாதனத்தை ஒழிப்பன்னா அப்ப நீங்க வந்து இந்து மதத்தை ஒழிக்குங்கிறீங்க. அப்ப எங்க இருக்குது உங்ககிட்ட செக்குலரிசம்? செக்குலரிசம்னா எல்லா மதத்தையும் சமமா பாவிக்கிறது தானே. இப்ப விஜய் அவர்கள் கூட என்ன சொல்றாரு, ஆல் ரிலிஜன் இஸ் மை ரிலிஜன்றார், அதுதான் செக்குலரிசம். ஆனா திமுக கடைபிடிக்கிறது சூடோ செக்குலரிசம். அவங்களுடைய ரேஷனலிசம் கூட வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவ் ரேஷனலிசம், நாட் அ கம்ப்ளீட் ரேஷனலிசம். அப்ப அவங்க வந்து இதை அரசியலுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு சிம்பிளா எடுத்துப்போமே, ஒரு தலைவர்களுடைய வார்த்தை எப்பயுமே பதட்டத்தை தணிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்குமே ஒழிய பதட்டத்தை உண்டு பண்ற வார்த்தைகளா இருக்கக்கூடாது. ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சுங்கிறது அனைத்து மக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பேச்சா இருக்கணுமே ஒழிய மதத்தின்பால் அவர்களை பிரிக்கக்கூடிய பேச்சா இருக்கக்கூடாது. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது வந்து ரொம்ப பொறுப்பற்ற பேச்சுன்னு சொல்றது என்ன, இது வந்து ரிலிஜியஸா ஒரு போலரைஸ் பண்றார், அது வந்து தவறுதலானது. இப்ப அம்பேத்கருக்கு கூட வந்து இன்னைக்கு சாதிய பாகுபாட்டுல எனக்கே ஏகப்பட்ட குற்றங்கள் இருக்குது, ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. நீங்க அந்த சாதிய பாகுபாடை எதிர்த்து தான் நீங்க போராடணுமே ஒழிய அதுக்காக ஒட்டுமொத்த சனாதன தர்மத்தையும் அழிப்பேன். திருப்பி நான் டிஸ்க்ளைமர் சொல்றேன், அவங்க சனாதனம் இஸ் ஈக்குவல் டு இந்துயிசம்ங்கிறாங்க. அப்போ நீங்க அதுக்காகவே ஒரு இந்துயிசத்தை அழிப்பங்கிறது எந்த விதத்துல நியாயம்? இப்போ சமூக குற்றங்கள் இல்லாத மதம் என்ன இருக்கு? எல்லா மதங்களையும் சோசியல் ஈவில்ஸ் இருக்கா இல்லையா? அது எல்லா மதத்துல இருக்கக்கூடிய சமூக குற்றங்களையும் நம்ம வந்து விமர்சிக்கணும், அதை வந்து மாற்றத்துக்கு உட்படுத்தணும், ரிஃபார்ம் கொண்டு வரணும். அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வர்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல். அந்த நீங்க மாற்றங்களை எப்படி கொண்டு வர முடியும்? டைலாக்ல தான் கொண்டு வர முடியும். நீங்க அதுக்காக வந்து நான் இந்த வச்சிருவேன் அந்த வச்சுனா சரி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருப்பி சொல்றேன், சனாதனம் இஸ் ஈக்குவல் டு இந்துயிசம்னு அவர் நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. அப்ப இந்துயிசத்தை ஒழிக்கிறங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. இதே வந்து இஸ்லாத்தை ஒழிச்சிருவேன் நான், இல்ல கிறிஸ்டியானிட்டியை ஒழிச்சிருவேன்னு நேரம் அவர் பேசியிருந்தாருன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் மீடியா ஹவுஸும் சும்மா இருந்திருக்குமா இவ்வளவு நேரம்? நான் அதனால தான் சொல்றேன், நீங்க சனாதனத்தை பத்தி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது பாயிண்ட் நம்பர் 1. நீங்க அப்படியே வந்து சனாதனம் இஸ் ஈக்குவல் டு இந்து ரிலிஜன் வச்சு பேசுறீங்கன்னா நீங்க பேசுறது அதை விட இன்னும் மோசம்ன்றேன் நான். அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து சாதிய பாகுபாட்டை எடுத்து ஃபைட் பண்ணுங்க, சோஷியல் இன்ஜஸ்டிஸை எடுத்து ஃபைட் பண்ணுங்க, இன்இக்வாலிட்டியை எதிர்த்து ஃபைட் பண்ணுங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த அது மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய கோடான கோடி மக்களையும் நாங்கள் வந்து அந்த மதத்தையே அழிச்சிருவேன்னு சொல்றது அவர் புரிதலில் நான் சொல்றேன். திருப்பி நான் அதை அப்போ வந்து இது வந்து சனாதனம் இஸ் ஈக்குவல் டு இந்துயிசம்னா அப்போ இந்துயிசம் அழிப்பாங்கன்னா அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை சார்ந்த நபர்கள் பூரா எல்லா இந்தியா பூரா வழக்கு போட்டாங்க.
பெங்களூர் நீதிமன்றத்தில் வந்து பெயில் வாங்கிட்டு வந்தார் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுச்சு, இல்லை நீங்க பேசுறது வெறுப்பு பேச்சுன்னு அவங்க கமெண்ட் கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப நீங்க ஒரு சட்டசபைக்குள்ளார பேசும்போது உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி கிடைக்கிறங்கிறதுக்காக எதை வேணா நீங்க போய் பேசிடலாமா? தவறுதலான பேச்சு ரமணி இது. அதான் சார், இந்த அவர் பேசிய பிறகு சமூக வலைத்தளங்களில் வந்த வார்த்தைகள், நீங்க இன்னைக்கு சட்டசபையில் வந்து சொல்றீங்க சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு. இதே இது உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் சனாதனத்தை ஒழிப்பதான் என்னுடைய கொள்கை குறிக்கோள்னு சொல்லி நீங்க பிரச்சாரம் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, நான் பல இடத்துல இதை பதிவு பண்ணியிருக்கேன் ரமணி. இப்போ இவங்க புரிஞ்சுக்கிறது சனாதனம் என்னன்னா சாதிய பாகுபாடுகள் இருக்கிறது மட்டும்தான் சனாதனம். சனாதனங்கிறது இந்து மதம். அதே மாதிரி பிறப்பாலேயே ஒருத்தனுக்கு உயர்வு தாழ்வுங்கிறது தான் சனாதனம். பிறப்பால் எனக்கு உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாதுங்கிறது நான் 100க்கு 100 உடன்படுறேன். ஆனால் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல இதே போன தடவை தேர்தலில் நிற்கிறதுக்கு எந்த அடிப்படையில் உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன்கரனாலையும் ஐயா கருணாநிதியினுடைய பேரன்கரனாலையும் தானே உங்களுக்கு சீட் கொடுத்தாங்க. யாராவது இல்லைனா வந்து 2019 வந்து நீங்கள் சினிமா நடிகன் ப்ரொடியூசராக இருந்தவர் 2021 எம்எல்ஏவாகி 2023 வந்து நீங்கள் மினிஸ்டர் ஆகிட்டு 2024 துணை முதலமைச்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வேற யாருக்காவது திமுகவில் கிடைச்சிருக்கா? அப்ப இந்த வாய்ப்பு உங்களுக்கு எதனுடைய அடிப்படையில் கிடைச்சது? நீங்க யாருக்கு பேரன் யாருக்கு மகன்கிற அடிப்படையில். அப்ப நீங்க தானே சார் நீங்க சொல்ற சனாதனத்துடைய உச்சமா இருக்கிறீங்க. நீங்க தானே சனாதனத்துடைய உச்சமா இருக்கிறீங்க. அப்ப சனாதனத்தை ஒழிக்கணும்னா என்ன பண்றது? அப்போ இப்ப அதே மாதிரி இன்னைக்கு அவங்க வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறது இல்லையா? இல்லை, இப்போ சமீபத்தில் கூட கொடைக்கானல் போயிருக்கும்போது பூம்பாறைங்கிற இடத்துல குழந்தை முருகன் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களே. அதை விடுங்க, 100 பிராமண பெண்களை வைத்து பூஜை எல்லாம் பண்ணாங்களே. அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் போகாத கோயில் இருக்கா? பண்ணாத பூஜை இருக்கா? கோயிலுக்கு மட்டும் இல்லை, அவங்க வீட்லேயே எத்தனை பேர்த்த வச்சு வர வச்சு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அதில் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களே பங்கெடுத்துக்கிட்ட ஃபோட்டோவெல்லாம் சமூக வலைதளங்களில் பூரா வந்துச்சு இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ இதெல்லாம் நான் அழிக்க போகிறேன்னா யார் யாரையெல்லாம் நீங்கள் அழிக்க போகிறீங்க? அப்போ இது அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சு. இது தெரியாமல் பேசுகிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கல. வேணுன்னே பேசுகிறாங்க. வேணுன்னே இது ஏதாவது ஒன்று வம்படி பண்ணி உள்ளார அதை ஏதாவது வாயை கிண்டி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்க முடியுமாங்கிறத பண்ணுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், விஜய் அவர்களும் அவங்க கட்சிக்காரங்களும் இதில் ரொம்ப சூதானமாக இருக்கணும். அதே நீங்கள் ஏன்னா அவர் விஜய் தெளிவாக சொல்கிறார், ஆல் ரிலிஜன் இஸ் மை ரிலிஜன்கிறார். இஸ் அ செக்குலரிஸ்ட். அவர் பாருங்க, அவர் கிறிஸ்டியன் மதத்தால் பொட்டு வச்சிருக்கார், கையில் வந்து கயிறு கட்டியிருக்காரு. இந்த பொட்டும் கயிறு யார் கட்டுறாங்க? இந்துக்கள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அவர் வந்து ரியல் செக்குலரிஸ்டாக இருக்கு. அவர் உங்களை மாதிரி பொட்டு யாரோ வச்சு விட்டு உடனே அழிச்சிட்டு போனதில்லை. பொட்டை வாங்கிக்கிட்டு அவர் தைரியமாக தான் பொட்டு வச்சுக்கிட்டு சட்டசபைக்கே வந்து உட்கார்றார், கயிறு கையில் கட்டியிருக்கார். அவர் செக்குலரிஸ்டாக இருக்கார். சினிமாவில் மட்டும் தான் நடிக்கிறாரு, நேரடியாக நடிக்கல. அவர் வந்து தெளிவாக இருக்காரு. நான் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்குமான முதலமைச்சருங்கிற அவர் தெளிவாக இருக்கார். தேர்தலுக்கு முன்பே கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு திருச்செந்தூருக்கு போறாரு, சீரடி போனாரு, வேளாங்கண்ணிக்கு போறாரு, சர்ச்சுங்களுக்கு போறாரு, திருச்சி சர்ச்சுக்கும் போனாரு. அப்போ அவர் எல்லா மதங்களுக்குமான மனிதனா இருக்கார். அவர்கிட்ட எந்த விதமான பாகுபாடும் இல்லை. அதனால தான் சொன்னேன், திமுக பேசுறது சூடோ செக்குலரிசம். விஜய் இஸ் அ ட்ரூ செக்குலரிஸ்ட். அவங்க வந்து செலக்டிவ் ரேஷனலிஸ்ட். விஜய் இஸ் அ ரேஷனலிஸ்ட். இது ரெண்டும் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். அதை அவங்க கட்சிக்காரங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க திமுக அவங்க விரிக்கிற வலையில போய் இங்க மாட்டாம இருந்துப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம். அதனால தானே இங்கே வந்திருக்கு. சிறுபான்மையினருடைய சொல்லக்கூடிய மக்களும் அவங்களும் புரிஞ்சிருக்காங்க. இப்போ அதனால தான் சொன்னேன், இப்போ இந்த கவர்னர் அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவை தள்ளி போக போக திமுக அதிமுகவை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வைக்கணுங்கிற எக்ஸ்போஸ் ஆனீங்களா இல்லையா? அப்போ பாரதிய ஜனதாவுடைய அலைன்மெண்ட்ல நீங்கள் வரீங்களா இல்லையா? அப்போ எந்த இடத்துல சார் நீங்கள் பாரதிய ஜனதா எதிர்ப்பு, உங்களுடைய எதிர்ப்பு வந்து நிஜமான எதிர்ப்பு? ஏதோ ஒரு படத்தில் சரோஜா தேவி முதல்ல சொல்லுவாங்களே பார்த்தீங்களா, கோபால் எல்லாம் பொய்யா கோபால், அந்த மாதிரி மக்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க திமுகவை பார்த்து. இத்தனை நாளா நீங்க சொன்ன பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு எல்லாம் பொய்யா ஐயான்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ. அதனாலதான் சொன்னேன், இவங்களுக்கு இந்த சூழ்நிலையில வேற யாரை விடவும் விஜய் அவர்கள் வந்து இந்த நம்பிக்கை எடுப்பு வாக்குல வந்து வெற்றி பெற்று ஆகணுங்கிற பேராசை வந்து திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து போய் தேர்தலை சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 59 சீட் 19 சீட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படித்தான் நான் பார்க்குறேன். நீங்க சொல்றதை பார்த்தா அதாவது தாவேக்கா ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிநடப்பு பண்ணாங்க அப்படின்னு. ஆமா, அப்படிதான். எப்படியாவது ஒன்று பண்ணி அவங்களை தோக்கடிக்கணும்னா தோக்கடிச்சிருக்க முடியாதார் அப்படின்னு இப்போ சொல்றாருல. கூட்டணி கட்சிகள் பூரா எங்க கூட்டணி கட்சிகள் தான் ஆதரவு வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ கூட சொல்லும் போது அவங்க எங்களோட தான் கூட்டணியில் பயணிக்கிறேன்னு சொல்றாங்கன்னு. அப்படிப்பட்ட கட்சி அவங்களால இழுத்து பிடிக்க முடியாதா?
ஏன் தோக்கடிக்க கூடாது நீங்கள்? நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? ஏன் தோக்கடிக்க கூடாது நீங்கள்? எல்லாருமே நாங்கள் சொல்லி தான், எங்கள் கட்சியை எடுத்து தான், எங்கள் கூட்டணியை வச்சு தான், அப்போ எங்கள் ஆட்சி தான் இதுங்கிற அளவுக்கு நீங்கள் போகிறீங்கல்ல. அப்போ நீங்கள் பார்த்து ஏங்க கூட்டணி கட்சிகளுக்குலாம் பார்த்து இல்லை நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்காதீங்கன்னு அவங்க கொடுக்காம கொடுத்துருவாங்களா போயிட்டு உங்களை மீறி நீங்கள் சொல்கிறவரெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா? ஏன் நீங்கள் தோக்கடிக்கல அப்புறம்? அதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துரும், அடாடா பாஜக வந்துரும். எப்படி வந்துரும் அது? சொல்ற மறுதேர்தல் காரணம் போகுதுல்ல. அதானே. சரி 4 மாசம் இருந்துட்டு போகுது, மறுதேர்தல் வரட்டும். ஏன்னா இவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க ரமணி கம்ப்ளீட்டா. இன்னைக்கு தேர்தலில் போனாங்கன்னா இவர் ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க 200 ஜெயிப்போம், ஐயா எடப்பாடி 210 சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. அந்த நம்பரை பூரா விஜய் ஜெயிச்சிருவாரு இன்னைக்கு ரீஎலெக்ஷன் வந்தா. அதனால தான் நான் திருப்பி சொல்றேன், வேற விஜய் அவர்களுக்கு வந்து இந்த நம்பிக்கை எடுப்பு வாக்குல இந்த தீர்மானத்தில் வெற்றி பெறணுங்கிறத விட திமுகவுக்கு இருந்த ஆசை தான் ஜாஸ்தி. ஐயோ எப்படியாவது வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிடணுங்கிறதுல, இல்லைன்னா இவங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓகே சார், ஓகே. நல்ல பல தகவலை சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.